வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோ நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த கருப்பு உருவம் கேட்குது. போக இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு டிராகன் சொல்லுது. நீ ஒன்றும் என்னை நம்ப வேண்டாம், நீ எனக்கு உதவி பண்ணனா நானும் உனக்கு திருப்பி உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு போக மறைஞ்சு போயிடுது. அதே நேரத்தில் மாஸ்டர் அந்த பாட்டியோட கவனத்தை தசை திருப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த கேப்பில் முசுகி அந்த டிராகனை கொன்று அதோட பவரை எடுத்துக்கிறான். என்னை ஏமாத்திட்டீங்களே, உங்களெல்லாம் நான் கண்டிப்பாக கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளம்பி அங்கேருந்து கிளம்பி போயிடுது. மாஸ்டர் அது யார் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, இவங்கள ஷர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க எதுக்கு மற்றவங்களோட இறைய திருடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அது அவங்களுக்காக இல்லை, அவங்க நாட்டோட இளவரசிக்காக அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாரு. இப்போ அந்த கிளவியும் நேராக அவளோட ஹஸ்பண்ட் இருக்க இடத்துக்கு வராரு. அங்கே தான் அந்த இளவரசி இருக்கா. அவங்க முன்னாடி ஒரு பெரிய கிங்காங் மாதிரி இருக்கிற குரங்கு போகுது. இதை பார்த்துட்டு அந்த பாட்டி, இந்த குரங்கா இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் மொத்த சோல் பீஸ்ட்டுக்கும் அரசன் மாதிரி, இதுதான் சோல் பீஸ்டோட அரசன் சொல்லுவாங்க. இதுக்கிட்ட வம்பு வச்சுக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது, நம்ம எப்படி ஒதுங்கி போயிடும் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இது எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, இது இங்கே யாரையும் தேடி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம குரூப்பை காமிக்கிறாங்க. இப்போ முசுகி கிட்ட உனக்கு புதுசாக கிடச்ச பவரோட சாப்பாடு என்ன, அதனால் என்ன யூஸ் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, அவன் ஒரு சப்போட்டமாக இருக்கிற ஒரு தங்க நேரத்தில் இருக்க ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறான். அதை நம்ம குட்டி பையன் சாப்பிட்டு பார்க்குறான். அதில் என்ன பவர் அப்படின்னா, அந்த பழத்தை சாப்பிட்ட 1/4 மணி நேரத்துக்கு அவங்களால பறக்க முடியும். இப்போ ஹெலினா, நீ என்னோட சோல் ஹாலுக்கு வந்துடு அப்படின்னு முசுகியை கூப்பிடும்போது, இல்லை நான் கண்டிப்பாக வரமாட்டேன், எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே மாஸ்டர் கொந்தளிக்கிறாரு. பாவி பையில உனக்கு சக்தி சேர்த்து கொடுத்தா நீ ஆக்டர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முசுக்கியும் பயந்து போய், இதுக்கு மேலே நீங்கள் என்ன அடிச்சிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சோல் மாஸ்டராக மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏதோ மாறுறேன்னு ஒத்துக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இப்போ மாஸ்டர் சொல்கிறாரு, சரி எல்லாரும் உங்கள் சார்ஜ் லெவலை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு சோல்ட்ரிங்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அதுக்கப்புறம் உங்களோட சார்ஜ் லெவல் 100 ஆகிற வரைக்கும் இன்னொரு சோல்ட்ரிங்கை எடுக்க முடியாது. ஆனால் நம்ம முசுகி ஹீரோ இவங்கெல்லாம் வந்து பிறக்கும் போதே சோல் சக்தியோடு பிறந்தவங்க. இவங்கெல்லாம் உடனே அடுத்தடுத்த மிருகங்களை கொண்டு சொல்கிறீங்க எடுத்துக்க முடியும். அதனால் மாஸ்டர் எல்லார்ட்டையும் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு செக் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டைமோ செக் பண்ணுறான். அவனோட சார்ஜ் 90% இருக்குது. கேஜி அப்புறம் குட்டி பையன் இவங்க 2 பேரோட இதுவுமே 50% இருக்குது சார்ஜ். இளவரசியோட சார்ஜ் 40% இருக்குது. அப்புறமா ஹீரோ தொடுறான். அவனோட சார்ஜ் 100% இருக்குது. ஏன்னா அவனுக்கு எப்போவுமே 100% இருக்கும். ஹீரோயின் தொடுறா, அவளோடதும் 100% இருக்குது. இப்போ உங்கள் 2 பேராலையுமே இன்னொரு சொல்கிறீங்க தேடி போக முடியும், உங்கள் இறைய தேடி போங்க அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்கிறாரு. எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் அந்த குரங்கு ராஜா வந்து நிற்குது. பார்த்துட்டு மாஸ்டர் சொல்கிறாரு, ராஜா இது உங்கள் இடமா, நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம், நாங்கள் இப்போ கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த குரங்கு விடுற மாதிரி இல்லை, சண்டை போட ஆரம்பிக்குது. மாஸ்டரும் அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு செகண்டில் மாஸ்டரையும் தூக்கி வீசிடுது அந்த குரங்கு. அப்புறம் டைமோ ட்ரை பண்ணுறான், அவனையும் தூக்கி வீசிடுது. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்தும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கூட குரங்கு ராஜாவை ஒன்றுமே பண்ண முடியல யாராலையும். இப்போ அந்த குரங்கு ராஜா ஹீரோயின் கிட்டே போகுது. உடனே ஹீரோவும் ஹீரோயினை காப்பாற்றுறான். அதனால அந்த குரங்கு ராஜா ஹீரோவை அடிச்சு தூக்கி வீசி போட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுது. இப்போ ஹீரோவும் மயக்கத்தில் எந்த உடனே ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்குறான். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், இருந்தாலும் அந்த குரங்கு ராஜா ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முசுகி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அது கூட நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்னு முசுகி சொல்கிறான். அதுக்காக அவளை அப்படியே அம்போன் விட்டுட்டு போக சொல்லி, அவள் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என் மாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி, அதனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை நான் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் என்னோட ஏதோ ஒரு ஊசியை காணும் அப்படின்னு சொல்கிறான். சரி நீங்கள் எல்லாம் தேடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிளம்புறாரு. மாஸ்டர் போனதும் ஹீரோ முசுகி கிட்ட அந்த பறக்கிற சப்போட்டா பழத்தை கொடு அப்படின்னு கேட்குறான். எதுக்கு கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு கேட்குறேன்னு உனக்கே தெரியும், தயவு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறான். முசுகியும் கொடுத்துட்றான். அதை வாங்கி சாப்பிட்டு ஹீரோ பறந்து போக ஆரம்பிக்கிறான். சரி முசுகி இதை போய் மாஸ்டர் சொல்கிறான். உடனே இந்த குட்டி பையன் சொல்கிறான், இல்லை ஹீரோ தான் என்னோட அண்ணன், அவன் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். லூசு பையில அவங்க அந்த குரங்கு கூடலாம் நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இப்போ ஆளாளுக்கு நானும் வரேன்னு சொல்ல இப்போ எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ பறந்துட்டு இருந்தாலே அந்த டைமும் முடியுது. பொத்துன்னு ஹீரோ கீழே விழுறான். அவன்கிட்ட இருந்து அந்த விஷ பாட்டில் கீழே விழுந்து அது உடஞ்சி அதோட விஷம் ஹீரோ மேலே ஏறிடுது. அதே இடத்துக்கு அந்த சிலந்தியும் வருது. வழியில் தலையிடாத, நகண்டு போயிடலாம் உனக்கு கொன்றும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இருந்தாலும் அது கேட்காம சண்டைக்கு வருது. உடனே ஹீரோ அது கூட சண்டை போட்டு அவனோட ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி அதை கொன்னுடுறான். சரி கொண்டுட்டு அதோட சோல் ரிங்கை ஹீரோ எடுக்கலான்னு போகிறான். அதோட சோல் ரிங் பர்பிள் கலரில் இருக்குது. அதோட வயசு 1000லேருந்து 10,000க்குள்ளே இருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோட மாஸ்டர் வந்து, இதை நீ எடுக்காத, இது எடுத்தனா உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு தடுக்கிறாரு. ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். கண்டிப்பாக இது உன்னோட சக்திக்கு அதிகமானது, இதை எடுத்தனா நீ இறந்து போயிடுவ அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு.
ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அதிகமான சக்தி அடைஞ்சா மட்டும்தான் ஹீரோயினை என்னால் பாதுகாக்க முடியும். அதே இடத்துக்கு அந்த கிழவி அந்த இளவரசி வர்றாங்க. இந்த இளவரசியை கொல்ல சொல்லி தான் அந்த விஷத்தை கொடுத்துருப்பான். அந்த பாட்டி தத்தவும் இதை எடுக்காத, உன் மாஸ்டர் சொல்கிறத கேளு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அந்த சொல்கிறீங்க என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நான் கொன்னதுக்கப்புறம் அந்த சொல்கிறீங்க என்னால் தானே எடுத்துக்க முடியும், உங்களுக்கு எப்படி தர முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது உண்மைதான், ஆனால் அந்த ஸ்பைடரோட உடம்புலேருந்து எனக்கு ஒரு விஷம் தேவைப்படுது அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. சரி, இதை சொல்கிறீங்க, அந்த ஸ்பைடர் ரெண்டையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கு பதிலாக ஹீரோயினை அந்த குரங்கு ராஜாட்டிருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். தம்பி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அந்த குரங்கு ராஜா கிட்டேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், அது நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நானும் இதை உங்ககிட்ட தரமாட்டேன் அப்படின்னு அந்த சொல்கிறீங்க ஹீரோ எடுத்துக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே அந்த இளவரசியும் ஓடி வந்து இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லை, அவன் அளவுக்கு மீறி சக்தி எடுத்ததுனால இவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். இவன் மனதைரியம் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இதே டைம்லையே ஹீரோ கையில் இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்கிற விஷயம் அப்படியே அந்த இளவரசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை அந்த கிளவி கவனிச்சுட்டு, ஐயோ அவங்க பாருங்க, இந்த பையன் கையில் இருக்கிற ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம இளவரசி மேலே மாறுது, நான் பார்த்தேன் அப்படின்னு இந்த பாட்டி சொல்லுது. உடனே அந்த தாத்தாவும் வந்து இளவரசியோட கையை பார்க்குறாரு. ஆனால் அவள் கையில் எதுவுமே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த குரங்கு ராஜா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. இப்போ தான் நமக்கு புரியுது இவங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது. எதுக்குடா ஹீரோவை அடிச்சு அப்படின்னு அவள் கேட்குறா. யார் அப்படிங்கிற மாதிரி அந்த குரங்கு கேட்குது. இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ இந்த பட்டாம்பூச்சி அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கூட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறான். உடனே மாஸ்டர் இது என்ன அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க. சொல்லப்போனால் எதுவும் பட்டாம்பூச்சி மாதிரி தான். இந்த கூட்டை விட்டு வெளியே வந்தாதான் அவன் மனுஷனாக இருக்கானா இல்லை வேற எதுவுமா இருக்கானா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ இதுலேருந்து தப்பிச்சிருவானா, ஹீரோயினுக்கு இது தெரிய வருமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.